ஒரு போட் ஓனர் தான் உள்ளுக்க போய் பார்த்தேன் என்ன செய்யறேன்னு தெரியும் அனுபவப்படல இதுக்கு தானே தாண்டு இருக்கும் எங்கட பவர் குறைஞ்சி அதையும் இழுத்துட்டு போவோம் யுத்தத்தால எங்கட வள்ளங்கள் வணக்கம் எங்க இருந்து வாரீங்க? நாங்க மன்னார் பள்ளிமனையில இருந்து வரோம். என்ன மாதிரி இப்ப முதல் வாரீங்க இல்ல இதுக்கு 2-3 தடவை வந்து போயிருக்கிறோம் கோயிலுக்கு. கோயில் என்ன மாதிரி கோயில் பரவாயில்ல. இப்ப ஜனங்கள் இந்தியாவில இருந்தும் ராமேஸ்வரத்துல இருந்து ஜனங்கள் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாங்க. எங்களோட 10 கோடி உறவுகள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. அவங்களை நாங்க சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷமா இருக்குது. வசதி என்ற பிரச்சனை மனசரக்கூடிய வசதிகள் சாப்பாட்டு வசதி தான் கொஞ்சம் குறைவா இருக்குது. அந்த சாப்பாடு கொஞ்சம் திருப்தி இல்லாம இருக்கு. சாப்பாடுல பெரிய அளவுல போர்டிங்ல நின்று பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குழந்தைகள் வச்சுக்கிறார்கள் பசி எடுக்கும் தானே. லைன்ல நிக்கிற டைமத்துக்கு குழந்தைகள் கதறுது சாப்பாடு இல்லாம. அப்ப அவங்களுக்காண்டி நாங்க லைன்ல நிற்கிறதுல என்ன செய்யறதுன்னு தெரியாம பெரிய சாப்பாடுலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இப்ப அவங்க இதையும் 2-3 பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னா சாப்பாடு கொடுக்குற இடங்களை கொஞ்சம் ஈஸியா இருக்குது சாப்பாடு பண்றது. மனசுல கூட கொஞ்சம் காணாதான் விளைச்ச ஜனத்துக்கு இன்னொரு 2-3 இடங்களை வச்சாதான் அவர் கண்ட்ரோல் பண்ணலாம். நாங்க பூசை போற டைமுக்கும் மலசலத்துல கூடத்துல நிக்க வேண்டியா இருக்கு. பூசை போற டைமுக்கு மலசலத்துக்கு ஆண்களோ பெண்களோ மலசலத்துல கூடத்துல நின்று அங்க டைம் போகும் தானே. கோயிலுக்கு தானே நாங்க வந்தாங்க. அந்த டைமுக்கு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகாம இருக்கிறதால கொஞ்சம் டைம் போகுது. அப்ப கூட 5-6 மலசல கூட இருக்குன்னா அதை சேவ் பண்ணி கொள்ளலாம். இலங்கை கவர்மெண்ட் கட்டாயம் சரி பண்ணத்தானே போகணும். எப்படி ஒரு பெரிய ஒரு தொகையான சனம் வருது இந்த நாட்டுல. பிரச்சனை தீர்ந்த பிறகு பெரும்பாலுமா இந்தியா ஜனங்கள் வருவது. அவங்க இந்திய ஜனங்கள் எப்படியாப்பட்ட வசதியோட வாழ்ந்த ஜனங்கள். நம்மள என்ன பிரச்சனை இல்லை. வன்னியில வாழ்ந்தாக்களுக்கு ஓகே. வன்னியில காடு மேடெல்லாம் வாழ்ந்தவங்க கஷ்டப்பட்டு அந்த நேரம் இடம்பெயர்ந்து போச்சுல்ல. வன்னியில கஷ்டப்பட்டு அங்க இங்க குந்தி சுழல்களால மறைச்சு கொண்டு இருந்தவங்க அந்த காலத்துல இருக்கலாம். முள்ளிவாய்க்கால முல்லைத்தீவு எல்லாம் கடைசி இறுதி சண்டை போர்ல சுழகால மறைச்சு கொண்டு பெண்கள் இருந்த சம்பவங்கள் எல்லாம் இதுக்கு தானே. அப்ப இது இந்த இடத்துல இவ்வளவு வசதிக்கு அரசாங்கம் கட்டாயம் செய்தான் கொடுக்கணும். வேற என்னடா எங்கட பெரும்பாலுமான இந்திய இழுவப்படகள் இருக்குதானே. இந்திய இழுவப்படல எங்கட மன்னார் கடல் பரப்புக்குள்ள ரெட்டமடி போட்டு இழுக்கிறாங்க. ரெட்டமடி போட்டு இழுத்து பெரும்பாலுமான எங்கட மீன்களை வழக்கெல்லாம் அழிச்சு கொண்டு போறாங்க. அழிச்சு கொண்டெல்லாம் பெரிய இழப்பு எங்களுக்கு. கவர்மெண்ட் போராடு. மற்றது நாங்க அன்றைக்கு என்ன சொன்னா அன்றைக்கு நான் கடலுக்கு போயினேன். நான் ஒரு போட் ஓனர் தான். கடலுக்கு போனேன். ஒரு டெட்டமடி போட்டு கொண்டு வந்தான். டெட்டமடி போட்டு கொண்டு இழுவையில வரும்போது அந்த மடியில நான் உள்ளுக்க போய் பார்த்தேன். மடிக்கு நடுக்க போயிருந்தா எனக்கு போட்டு தாண்டு இருக்கும். அவங்களோட மடியில எங்கட போட்டு சிக்கப்பட்டு அவங்களோட போட்டு என்ன எப்படின்னு சொன்னா பவர் கூடிய என்ஜின். எங்கட பவர் குறைஞ்ச என்ஜின். அவங்களோட பஸ் லேட் அண்ட் இன்ஜின்கள் மாதிரி. எங்கட 30 கோஸ்பவர் அவங்களோட ஒரு 80 கோஸ்பவர் 100 கோஸ்பவர் இன்ஜின். அப்ப எங்கட காட்டு படகையும் இழுத்துட்டு போவோம். எத்தனையோ படகுகள் எங்க படகுகள் தாண்டி இருக்கு. அவங்களோட இழுவ படகுல முட்டுப்பட்டு. அப்ப அவங்க அதாவது எங்க தொழிலாளிகளுக்கு இடைஞ்சல் இல்லாம ஒரு பக்கத்துல செய்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்க புகழ் கோடி உறவுகள் தான். அவங்க இந்த இதுக்கு பெரும்பான்மையான துணை சென்றவங்க. இன்னைக்கு அவங்களோட பெரிய தொகையான இழுவப்படவுகளை கொஞ்சம் ஒரு அளவான எல்லைக்கு செய்தாலும் வரத்தான் வேணும். இருந்தாலும் அவங்களோட கஷ்டத்துல வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கஷ்டம் தானே. அவங்களுக்கு அந்த கஷ்டத்து மத்தியில அவங்க இந்த இழுவப்பட இதுக்குள்ள கொண்டு வராங்க. அது எங்களுக்கு நல்லாவே விளங்குது. ஆனா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் எங்களையும் பார்க்கணும். நாங்க பெருந்தொகையான எங்களோட மீனவர்கள் எங்களோட வாழ்க்கை நியாயமான இதுகளை இழந்துட்டாங்க. இனியும் நாங்கள் இலக்கிய அந்த கடல்ல எத்தனையோ எங்களுக்கு போட்டு வள்ளங்கள் எல்லாம் அழிஞ்சு எங்களோட போரால நடந்த யுத்தத்தால எங்களோட வள்ளங்கள் போட்டு அநியாயமா இழந்துட்டு நாங்க. சரியா இழந்து கூடி இன்றைக்கு அதுல மிச்சம் கொஞ்சம் இதுகளை வச்சுதான் நாங்க சேவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். குடும்பங்களை வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சரியா வாழ்வாதாரம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அதையும் பெரும் அவங்க அப்படி அவங்களுக்கு பெரிய அளவுல போர் நடக்க இல்லை. நாங்க போருக்கு பாதிக்கப்பட்டோம். நாங்க இன்றைக்கு அந்த இழுவப்படங்கள் வாடுறதால கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் உள்ளுக்க வாரதை கொஞ்சம் நிறுத்தணும். இருந்தாலும் இந்தியாவில் இரட்டமாடி தடையன்று இன்னைக்கு எங்களோட தலைவர் சொன்னார். ராமேஸ்வரம் சொன்னார் நாங்க தடை செய்யறோம். ஆனாலும் அவங்க களவுலாம் கொண்டு பாவிக்கிறாங்கன்னு சொன்னார். நேரடியாக அவங்களை தலைவரை கண்ட பேர். நன்றி. நன்றி வணக்கம்.